لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار قال نبينا صلى الله عليه وسلم إن الله حرم عليكم عقوق الأمهات ومنع الوهات ووأد البنات وكره لكم قيل وقال وكثرة السؤال وإضاءة المال رواه البخاري. قال الله سبحانه وتعالى وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا. அன்பிக்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹுடைய ஸலவாத்தும் ஸலாமும் அவனுடைய இறுதி தூதரின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் தோழர்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டி தந்த விதத்தில் நம்முடைய வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொண்டு உண்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கியருள் புரிவானாக. அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை படைத்து அவனுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய வழிமுறைகளையும் நமக்கு காட்டி தந்திருக்கின்றான். அவனுக்கு வழிபடக்கூடியவனாக, அவனுக்கு கட்டுப்படக்கூடியவனாக ஒரு மனிதன் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார். நம்முடைய வாழ்க்கை சிறந்த முறையில் அமைவதற்கு, இம்மையிலும் சரி மறுமையில், குறிப்பாக மறுமையில் நாம் வெற்றியாளர்களாக ஆகுவதற்கு பல்வேறு வழிகாட்டுதல் குர்ஆனில் இருக்கிறது. அதே போன்று தன்னுடைய தூதர்களை அனுப்பி இறுதியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி அல்லாஹ் இந்த வழிகாட்டுதலை நமக்கு முழுமைப்படுத்தி இருக்கிறான். சுன்னாவின் அடிப்படையிலும் அல்லாஹுடைய பொருத்தத்தையும் அல்லாஹுடைய மஹப்பத்தையும் பெறக்கூடிய வழிமுறைகளை நாம் அறிகின்றோம். அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தயாரித்திருக்கக்கூடிய சுவனத்தை நாம் அடையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த சுவனத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய, அல்லாஹுடைய தூதர் வழிகாட்டி இருக்கக்கூடிய உபதேசங்களை ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் பல சந்தர்ப்பங்களிலே பல்வேறு உபதேசங்களை செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் எதை நமக்கு ஹலால் ஆக்கி இருக்கின்றான், அல்லாஹ் நமக்கு எதை ஹராம் ஆக்கி இருக்கின்றான் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் ஹலாலு பையினுன் வல் ஹராமு பையின்.
ஹலாலும் தெளிவாக இருக்கிறது, ஹராமும் தெளிவாக இருக்கிறது. அதே நேரத்தில் மூன்றாவது ஒரு நிலையாக சில சந்தேகத்திற்குரிய விஷயங்களும் இருக்கிறது. அந்த விஷயங்களில் நாம் தெளிவில்லாமல் ஈடுபடக்கூடாது. அதை நம்மை வழிகேட்டின் பக்கம் கொண்டு சென்றுவிடும். அப்படி அல்லாஹுடைய தூதரும் தெளிவுபடுத்தியிருக்கக்கூடிய அல்லது தடுத்திருக்கக்கூடிய காரியங்களை அறிந்து அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். சஹீஹ் புகாரியில் இடம்பெறக்கூடிய அல்-முகீரா இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னல்லாஹ ஹர்ரம அலைக்கும் உகூகல் உம்மஹாத். நிச்சயமாக அல்லாஹ் சில விஷயங்களை அல்லாஹ் தடுத்திருக்கிறான். தடுக்கப்பட்ட காரியங்கள் எது என்பதை சுருக்கமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில காரியங்களை சொல்றாங்க. பல செய்திகள் இப்படி இருக்கிறது. அதில் ஒன்று சஹீஹ் புகாரியில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி. அதுல குறிப்பிட்ட சில விஷயங்களை அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் இதை தடுத்திருக்கிறான் என்று சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை நமக்கு தடுத்திருக்கிறானோ அதை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாது. நாம் எதை தடை என்று பார்க்கிறோம், அல்லாஹுக்கு இணை வைப்பது தடை, பெரும் பாவங்களை செய்வது தடை. இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது, அவற்றை எல்லாம் நாம் பெரிதாக அது ஒரு பொருட்டாக நாம் எடுத்துக் கொள்வதில்லை. தடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காரியங்களையும் நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதை தாண்டி நம்முடைய வாழ்க்கை அடிப்படையில முஆமலாத்துடைய விஷயங்கள்ல பார்க்கின்ற போது நாம் ஹலால் ஹராம் என்று எதை கவனிக்கிறோம் என்று சொன்னால், நாம சாப்பிடக்கூடிய உணவுல அதுவும் குறிப்பாக இறைச்சியை சாப்பிடுகின்ற போது பிஸ்மில்லா சொல்லி அறுத்திருக்கிறாங்களா? அறுத்திருந்தால் ஹலால். ஒரு உணவகத்திற்கு செல்கின்ற போது அங்கே ஹலால் என்ற அந்த சர்டிபிகேட் இருக்கிறதா, அதை குறிக்கக்கூடிய ஒரு அடையாளம் இருக்கிறதா என்பதை நாம் பார்க்கின்றோம். அதை தாண்டி ஹலால் ஹராம் பேணக்கூடிய விஷயங்கள்ல கவனம் செலுத்துவதில்லை. பொருளாதாரம் என்று எடுத்துக்கொண்டோமையானால் அதில் நாம் வட்டியை பார்க்கின்றோம். வட்டி என்ற நேரடியான பெயரில் வரக்கூடியதை நாம் வட்டி என்று தவிர்த்துக் கொள்கின்றோம். ஆனால் வட்டி என்ற பெயர் அல்லாத வேறு பெயர்களில் வரக்கூடியதை எல்லாம் நாம் கவனத்தில் கொள்வதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு காலத்தில், அதாவது மறுமையுடைய சிறிய அடையாளங்களாக நிறைய அடையாளங்களை சொல்லியிருக்கிறார். அதில் ஒரு அடையாளம் மறுமை நிகழ்கின்ற போது, அந்த நெருக்கத்தில் இருக்கின்ற போது ஏற்படக்கூடிய ஒன்று என்ன? மக்கள் வட்டியை ஹலாலாக்கிக் கொள்வார்கள். அது அதனுடைய பெயர் அல்லாத வேறு பெயர்களில் இருக்கும். நேரடியாக வட்டி என்ற பெயர் இல்லாமல் அதே நிலைப்பாடு வேறு புதிய பெயர்களின் அடிப்படையில மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கும். அதை அவர்கள் ஹலாலாக்கிக் கொள்வார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார். அந்த அடிப்படையில தான் நாம ஹலாலையும் ஹராமையும் சில விஷயங்களை தான் நாம் கவனித்துக் கொண்டிருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியில சொல்லி காட்டுறாங்க, நிச்சயமாக அல்லாஹ் தாய்மார்களை நோயினைப்படுத்துவதை தடுத்திருக்கிறான். அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். பொதுவாகவே பெற்றோர்களை பேணும்படி, அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளும்படி அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகின்றான். வகவா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ், அல்லாஹை மட்டும் வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகின்றான், விதிக்கின்றான். வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விதித்திருக்கின்றான். அல்லாஹ் நமக்கு கட்டளையாக சொல்லி காட்டுகின்றான். பெற்றோர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? தாயாக இருந்தாலும் சரி, தந்தையாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது. இதை எந்த அளவுக்கு நாம் பேணக்கூடியவர்களாக இருக்கிறோம்? இம்மா யப்லுகன்ன இன்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, உங்களிடத்தில் அவர்களில் இருவரோ அல்லது இருவரில் ஒருவரோ, தாயும் தந்தையும், அல்லது தாய் மரணித்து தந்தை அல்லது தந்தை மரணித்து தாய் நம்மிடத்தில் இருந்தால் அவர்களை நீங்கள் விரட்டாதீர்கள், அவர்களை நீங்கள் உதாசீனப்படுத்தாதீர்கள். அவர்களிடத்தில் நீங்கள் பேசக்கூடிய பேச்சு கண்ணியமான பேச்சாக இருக்க வேண்டும், மரியாதை தரக்கூடிய பேச்சாக இருக்க வேண்டும். அவர்களுக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள்,
அவர்களிடத்தில் நீங்கள் கருணையோடு நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பனி இஸ்ராயில் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே சொல்லி காட்டுகின்றான். 23வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெற்றோர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பாக அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான். பெற்றோர்களிடத்தில் பிள்ளைகள் இன்றைக்கு எப்படி நடந்து கொள்கிறார்கள்? யாருக்கெல்லாம் பெற்றோர்கள் இருக்கிறார்களோ, அதாவது நம்மில் வயதில் மூத்தவர்கள் இருக்கலாம், 40 வயது 50 வயது இருக்கக்கூடியவர்களுக்கு கூட பெற்றோர்கள் இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் இருக்க வாய்ப்பு இருக்கு. அவர்கள் உட்பட அவர்களுடைய பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில நடந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று வருகின்ற போது நமக்கெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் தான் சிந்தனைக்கு வருகிறார்கள். என்னுடைய பிள்ளை இந்த விஷயங்களை கேட்க வேண்டுமே, என்னுடைய மகன் இப்படி நடந்து கொள்ள வேண்டும், என்னுடைய மகள் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமே தவிர நம்முடைய பெற்றோர்களிடத்தில் நாம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் யோசிக்கிறது. யாருடைய பராமரிப்பில் பெற்றோர்கள் இருக்கிறார்களோ, அன்றைக்கு அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பாக வயோதிகத்தை பற்றி ஏன் பேசுகிறார்? பெற்றோர்கள் நல்ல நிலையில் இருக்கின்ற போது பிள்ளைகளிடத்திலே அவர்கள் எதிர்பார்த்து இருக்க மாட்டாங்க. அவர்களால் முடிந்த அளவுக்கு பிள்ளைகளுக்கு செய்யக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். வயது முதிர்ந்த ஒரு மூதாட்டியாக இருந்தாலும் கூட, ஒரு தகப்பன் வயது முதிர்ந்த நிலையில் இருந்தாலும் கூட, அவனிடத்தில் பொருளாதாரம் இருந்தால் அல்லது அவன் கவனிப்பது கேட்பது எல்லாமே அவர்களுடைய பிள்ளைகளுடைய நலனுடைய விஷயங்கள்ல இருக்கும். ஒரு வயோதிகம் அல்லாமல் தன்னால் இயலும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்ற போது பிள்ளைகளை சார்ந்து தன்மானம் இருக்கக்கூடிய எந்த தந்தையும் இருக்க மாட்டான். அதே போன்று பிள்ளைகளுக்காக உழைக்கக்கூடிய தாயாக இருப்பார்கள். ஆனால் அதே அவர்களுக்கு வயோதிகம் ஏற்படுகின்ற போது, அவர்களுக்கு பலவீனம் ஏற்படுகின்ற போது, அந்த பலவீனமான சூழ்நிலையில் அவர்களுக்கு இயலாமை இருக்கின்ற பொழுது அவர்களை கவனித்துக் கொள்ளக்கூடிய பொறுப்பு ஒவ்வொரு குழந்தையிடத்திலும் இருக்கிறது, தன்னுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறது. தள்ளாத வயதில் எத்தனையோ பெற்றோர்கள் கடையாக ஏறி யாசகம் கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். வீடுகளை விட்டுவிட்டு தெருக்களிலே, சாலை ஓரங்களிலே, பேருந்து நிலையங்களிலே தூங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். காலையில் எழுந்தால் மஹல்லாக்குள்ளே சென்று ஒவ்வொரு வீடாக ஏறி யாசகம் கேட்டு உணவை தேடக்கூடிய சூழ்நிலைகள் இருந்து கொண்டிருக்கிறது. இவர்களுக்கெல்லாம் பிள்ளைகளே இல்லையா என்று சொன்னால் இருக்கிறார்கள். ஆனால் பிள்ளைகளால் கவனிக்கப்படக்கூடியவர்களாக இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் வயது முதிர்ந்த நிலையில் பலவீனத்தில் இருக்கின்ற போது எப்படி நம்முடைய பிள்ளைகள், சிறிய குழந்தைகள் பலவீனத்தில் இருக்கிறார்களோ, பலவீனத்தில் அறியாமையில் திரும்ப திரும்ப பேசுகிறார்களோ, அவர்களுக்கு தெரியாத விஷயத்தை நம்மிடத்தில் கேட்டு தெரிந்து கொண்டே இருக்கிறார்களோ, ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப நம்மிடத்திலே உணர்த்தி கொண்டே இருக்கிறார்களோ, அது போன்ற ஒரு சூழ்நிலை பெற்றோர்களுக்கு வயது முதிர்ந்து வருகின்ற போது ஏற்படும். அவர்கள் வேண்டும் என்று செய்யறதில்லை, இது பலவீனம். எப்படி ஒரு பிள்ளை பலவீனத்தோடு இருக்கிறதோ அது போன்ற குழந்தை பருவம் எப்படி ஒரு பலவீனமான பருவமோ அது போன்று முதிய பருவம் ஒரு பலவீனமான பருவம். குழந்தை பருவத்துக்கு மாறக்கூடிய ஒரு நிலைதான் இந்த முதிய பருவத்திலே ஏற்படுகிறது. குழந்தைகளிடத்துல பார்க்கிறதெல்லாம் மூத்தவர்களிடத்துல பார்க்கலாம். இந்த வயதில் மூத்தவர்களிடத்திலே வயது முதிர்ந்தவர்களிடத்திலே பார்க்கலாம். ஆனால் பிள்ளைகள் பேசுகின்ற போது நாம் ரசிக்கின்றோம். பெரியவர்கள் பேசுகின்ற போது, நம்முடைய தாயும் தந்தையும் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை சொல்கின்ற போது அதை நாம் வெறுக்கின்றோம். அல்லாஹ் அருள் புரிய வேண்டும். பிள்ளைகள் கேட்கின்ற போது நாம் ரசிக்கின்றோம். அது அவர்களுக்கு அறியாமை இருக்கிறது என்று நினைக்கிறோம். எவ்வளவு தடவை கேட்டாலும் சலிக்காமல் பதில் சொல்கிறோம். எதை கேட்டாலும் வாங்கித் தர வேண்டும் என்று ஆசை கொள்கிறோம். ஆனால் அதே பெற்றோர்கள் கேட்கின்ற போது, பெற்றோர்கள் பேசுகின்ற போது சலித்துக் கொள்கின்றோம். உங்களுக்கு வேற வேலை இல்லையா என்று கேட்கின்றோம். எப்போது பார்த்தாலும் எதையாவது ஒன்றை சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள் என்று நாம் கடிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், அன்பிக்கினியவர்களே, நமக்கும் அந்த நிலை ஏற்படும் என்பதை நாம மறந்துடக்கூடாது. நாமும் இப்போது ஒரு பலமிக்க ஒரு பருவத்தில் இருக்கின்றோம், வாலிப பருவத்தில் இருக்கின்றோம். நமக்கும் இயலாமை என்று வருகின்ற போது நம்மிடத்தில் பெற்றோர் பிள்ளைகள் அப்படி நடந்து கொண்டால் நம்முடைய நிலை என்ன என்பதை நாம சிந்திக்கணும். அல்லாஹ் அதிலிருந்து காப்பாற்ற வேண்டும்.
அப்ப நம்முடைய பெற்றோர்களிடத்துல நாம நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் இங்க உம்மஹாத் என்று சொல்லி காட்டுறாங்க, தாய்மார்கள் என்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலும் பெற்றோர்கள் என்று இருவரையும் இணைத்து சொன்னாலும் சில இடங்கள்ல தாயை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். தாய் எந்த அளவுக்கு பிள்ளையை பெற்றெடுக்கிறார் என்று சொன்னால் வஹ்தன் அலா வஹன், சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார். நமக்கெல்லாம் தெரியும், ஒரு குழந்தை ஒரு சிசுவாக கருவறையில் உருவாகுகின்ற போது ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் நம்முடைய பிள்ளைகளையோ நம்முடைய மனைவிமார்களையோ நாம் பார்க்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கும். எந்த அளவுக்கு அவர்கள் சிரமங்களை மேற்கொள்கிறார்கள். அவர்களால் சரியான முறையில சாப்பிட முடியாது, அவர்களால் சரியான முறையில தூங்க முடியாது, அவர்கள் நினைப்பதெல்லாம் செய்ய முடியாது. அது போன்ற ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுகின்றது. அதை நாம் பார்க்கின்றோம், வருத்தப்படுகின்றோம். நம்முடைய மனைவி என்று பார்க்கின்ற போது வருத்தப்படுறோம். அதே நிலைதான் நம்முடைய தாயும் கடந்து வந்திருக்கிறார்கள். நமக்காக அவர்கள் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள், நம்மை சுமந்திருக்கிறார்கள். அதோடு முடிந்ததா? பெற்றுவிட்டதோடு முடிந்து விட்டதா? இல்லை. நமக்கு பால் கொடுத்து இரவு நேரங்களிலே தூங்காமல் கண் விழித்து சிரமப்பட்டு 2 ஆண்டுகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். 2 ஆண்டுகள் பால்குடியுடைய அந்த காலம். அதெல்லாம் தாண்டி நமக்கு ஒரு வயது வருகின்ற போது, நம்மால் உழைக்க முடியும் என்று வயது வருகின்ற போது நாம் என்ன செய்யறோம்? இதையெல்லாம் மறந்து விடுகின்றோம். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், தாய்மார்களை நோவினை செய்வது என்பது தடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிலை நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. ஒரு மகனாக இருந்தாலும் சரி, மகனாக இருந்தாலும் சரி, மகனுக்குத்தான் இந்த பொறுப்புகள் இருக்கிறது என்றல்ல, மகனுக்கும் அவனுடைய தாய் தான். அந்த தாயை பராமரிக்கக்கூடிய பொறுப்புகளும் அந்த தாயை கவனித்துக் கொள்ளக்கூடிய பொறுப்புகளும் இருக்கிறது. மகள்களை கவனிப்பதற்கு, அந்த பொறுப்புகளை அவர்கள் நிறைவேற்றுவதற்கு அந்த கணவன்மார்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும். எப்படி தன்னுடைய தாய், ஒரு கணவன் நினைக்கிறான் தன்னுடைய தாய்க்கு மனைவி பணிவிடை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான், அதே போன்று எப்படி தன்னுடைய தாய் இயலாமல் இருக்கிறாளோ, தேவையுடையவளாக இருக்கிறாளோ, கவனிக்க வேண்டும் என்ற நிலை இருக்கிறதோ, அதே போன்று மனைவியுடைய தாய்மார்களும் இருக்கலாம், அவர்களுடைய தந்தைமார்களும் இருக்கலாம். அவர்களுக்கும் நாம் உதவி செய்யக்கூடியவர்களாக, ஒத்துழைப்பு தரக்கூடியவர்களாக, உறவை மேன்மைப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக, வலுப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதற்கு ஒத்துழைப்பு தரக்கூடியவர்களாக இருக்கிறோம். பல ஆண்கள் எப்படின்னா, தங்களுடைய பெற்றோர்கள் என்று வருகின்ற போது சரியான முறையில் மனைவி நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய பெற்றோர்களுடைய விஷயத்துல கண்டு கொள்ளாமல் இருக்கிறார்கள். இது எப்படி நியாயமா இருக்கும்? அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, யாராக இருந்தாலும் அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறார். அத்தீனு நசீஹா, தீன் என்பது நசீஹா, நலம் நாடுதல். எல்லா பொது முஸ்லிம்களுக்கு நலம் நாடக்கூடியதாகவும் மனிதர்களுக்கு நலம் நாடக்கூடியவர்களாகவும் இருப்பதுதான் இஸ்லாம். எனவே எந்த விதத்திலும் யாரையும் பாதிக்கக்கூடியவர்களாக, பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவர்களாக, குறிப்பாக பெற்றோர்களை நோவினை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாது. நம்முடைய பெற்றோர்களுக்காக நாம் செய்ய முடியும் என்று இருக்கக்கூடிய ஒன்று அவர்களுக்காக துஆ செய்வது. அவர்கள் மரணித்து விட்டால் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று துஆ செய்யக்கூடியவனாக ஒவ்வொரு பிள்ளையும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஆணும், ஒவ்வொரு பெண்ணும், மகனும் இருக்க வேண்டும். மறந்துடுறோம், நம்முடைய பெற்றோர்களை நாம் மறந்து விடுகின்றோம். அவர்களுக்கு மிக முக்கியமானது நம்முடைய துஆ. அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாலிஹான குழந்தையுடைய பிரார்த்தனை ஒரு பெற்றோருக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கிறது என்ற நிலையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியிருக்கிறான். சாலிஹான குழந்தை தன்னுடைய பெற்றோருக்காக பரிந்துரை செய்து, தன்னுடைய பெற்றோருக்காக துஆ செய்வது என்பது அல்லாஹ் ஒரு சிறந்த ஒரு இடத்தை தந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னா அதை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவர்களுடைய கபரு வாழ்க்கைக்காகவும் மறுமை வாழ்க்கைக்காகவும் துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதையும் தன்னுடைய பெருமறையில சொல்லி காட்டுறான். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி காட்டுறான். பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நபிமார்கள் உடைய தன்மைகளை கூறுகின்ற போது அவர்கள் பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடியவர்களாகவும், அதே நேரத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். பெற்றோர்களுக்கும் உனக்கும் நன்றி செலுத்தக்கூடியவனாக என்னை ஆக்கு என்று கேட்கக்கூடிய அந்த துஆவை அல்லாஹ் நமக்கு திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அப்ப நாம் நம்முடைய பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நன்றியை மறக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாது. இது நாம
பெரிதும் ஒரு தடுக்கப்பட்ட ஒரு காரியம், நோயினை செய்வது என்பது தடுக்கப்பட்ட ஒரு காரியம் என்று கவனத்தில் கொள்ளாமல் நாம் கடிந்து பேசக்கூடியவர்களாக, திட்டி பேசக்கூடியவர்களாக, முறைத்து பார்க்கக்கூடியவர்களாக, கடுகடுத்து பேசக்கூடியவர்களாக, விரட்டக்கூடியவர்களாக நாம் ஆகிவிடுகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உஃப் என்ற வார்த்தையை கூட சொல்லாதீங்க என்றான். உஃப் என்றால் ஒரு வெறுப்பில் வரக்கூடிய ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை கூட வெளிப்படுத்தாதீங்க பெற்றோர்களிடத்திலே என்று கூறுகின்றான். எனவே இதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மன்அன் வஹாத். மன்அன் என்று சொன்னால் தனக்கு இருக்கக்கூடிய, தனக்கு என்ன அனுமதிக்கப்பட்டதாக இருக்கிறதோ, தனக்கு என்ன கடமைகள் உரிமைகள் இருக்கிறதோ அதை தடுத்துக் கொள்வது. பிறருக்கு என்ன உரிமைகள் இருக்கிறதோ அதை தடுத்துக் கொள்வது. அதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான் என்று சொல்கிறார்கள். பிறருக்கு கிடைக்கக்கூடிய அந்த உரிமைகளை, பிறருக்கு நாம் செய்ய வேண்டிய அந்த கடமைகளை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு பெண்ணுடைய ஒரு பூனையுடைய விஷயத்திலே ஒரு பெண் நரகத்திற்கு செல்கிறாள். இந்த செய்தியை நாம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஏன்? ஒரு பூனையை கட்டி போட்டு அதுக்கு உணவளிக்கவும் இல்லை, தானாக அது உணவை தேடிக் கொள்வதற்கும் விடல. அதன் மூலமாக ஒரு பெண் நரகத்திற்கு செல்கிறாள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அப்ப மனிதர்கள் மட்டுமல்ல, மிருகங்களிடத்திலும் கூட நாம நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய படைப்பாக எது இருக்கிறதோ அத்தனை படைப்பிடத்தில் எது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தாதோ அதுகிட்ட எல்லா இடத்திலையும் நம்ம நல்ல முறையில தான் இருக்கும். எது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துமோ அங்க நம்ம என்ன செய்ய முடியாது, பாம்பு வருகிறது நான் நல்ல முறையில நடந்து கொள்கிறேன் என்று அடிக்காம விட முடியாது. அப்ப அங்கு பாதிப்பு இருக்கிறது, இது அனுமதிக்கப்பட்டது. இப்படி நாம செய்யலாமே தவிர நாம் மற்ற அனைவரிடத்திலும் நல்ல முறையில நடந்து கொள்ள வேண்டும். நமக்கு இருக்கக்கூடிய அந்த உரிமைகளையும் நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நமக்கென்று என்ன உரிமைகள் இருக்கிறது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த உடல், இந்த ஆரோக்கியம், இதை சரியான முறையில் கவனித்துக் கொள்ள வேண்டும். சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனக்கு சகோதரனாக ஆக்கிய சஹாபியிடத்திலே அவர் கூறுகிறார், இரவு நேரத்திலே அவர் எழுந்து தொட நினைக்கின்ற போது அவரை ஆரம்ப அந்த நேரத்திலேயே தொட எழுகிறார். அப்போது அவரை தூங்கும்படி சொல்றாங்க. மீண்டும் பாதி இரவுல எந்திரிக்கிறாரு, மீண்டும் அவரை தூங்கும்படி சொல்றாங்க. கடைசியில ஒரு நேரத்தில் எழுப்பி அவரும் தொழுது அவரையும் தொழ சொல்கிறார். பிறகு சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்க ஒவ்வொன்றுக்கும் ஹக் இருக்கிறது. உன்னுடைய கண்ணுக்கு செய்ய வேண்டிய ஹக் இருக்கிறது, உன்னுடைய உடலுக்கு நீ செய்ய வேண்டிய ஹக் இருக்கிறது. ஆதி குல்லதி ஹக்கின் ஹக்கஹு, ஒவ்வொன்றுக்கும் அதனுடைய ஹக்கை நீ கொடு என்று சொன்னார்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்கின்ற போது சதக சல்மான் சரியாக சொன்னார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே நமக்கு இருக்கக்கூடிய அந்த கடமைகளை சரியான முறையில செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே நேரத்திலே நாம் அடுத்தவர்களிடத்திலே கேட்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. அடுத்தவர்களிடத்துல கேட்கக்கூடியவர்களாக, யாசகம் கேட்கக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாது. வெளியில நின்று கேட்கறது மட்டும்தான் யாசகம் அப்படின்றது இல்ல. வெளியில இல்லாம போன்ல கேட்கறதும் யாசகம் தான். நமக்கு அடிக்கடி நாம் பிறரிடத்திலே கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், தேவைகளை, பொருளாதாரத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால், தேவை போக, அத்தியாவசிய தேவை போக கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால் அது தடுக்கப்பட்ட ஒன்று. அது யாசகம் கேட்கிறது. வெளியில நின்று ரோட்ல நின்று கேட்கறது மட்டும்தான் யாசகம் என்பதல்ல. வீட்டுக்கு பிச்சைக்காரர்களாக இருந்து கேட்பதுதான் யாசகம் என்பதல்ல. நல்ல முறையில இருந்து அடுத்தவர்களிடத்துல நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது யாசகம் தான். எனவே அடுத்தவர்களிடத்திலே தேவைகளுக்காக தான் உடைக்காமல், அதுதான் சிறந்தது. தான் உடைக்க வேண்டும், தன்னுடைய தேவையை தான் பார்த்துக் கொள்ள வேண்டும், அதுதான் சிறந்த ஒரு நிலை. பிறர்களிடத்தில் கேட்கக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாது. இதையும் அல்லாஹ் தடுத்திருப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். வஅதல் பனாத், பெண் பிள்ளைகளை உயிரோடு கொள்வது. அன்றைய காலத்துல எந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலை இருந்தது என்று நாம் அறிந்திருக்கின்றோம், வரலாறுகளை படித்திருக்கின்றோம். உயிரோடு புதைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எதுக்காக, என்ன காரணத்துக்காக? பெண் குழந்தை என்பது எனக்கு வந்திருக்கக்கூடிய அவமானம். வரிசையாக எனக்கு பெண் குழந்தைகள் இருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு அவமானத்துடைய ஒரு அடையாளமாக பார்க்கப்படுகிறது. இஸ்லாம் அதை புஷ்ரா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இதா புஷ்ஷிர, பெண் குழந்தை பிறந்து விட்டது என்று நற்செய்தி சொல்லப்பட்டால் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான்.
ஆனா பெண் பிள்ளைகளை பார்க்கின்ற போது அவர்கள் மூலமாக நமக்கு நஷ்டம் ஏற்படுகிறது. பெண் பிள்ளைகளால் நமக்கு என்ன கிடைக்க போகுது என்று பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அதனால என்ன செஞ்சாங்க, அவர்கள் உயிரோடு புதைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்றும் கூட பெண் குழந்தைகள் பிறந்து விட்டால் அவமானமாக பார்க்கக்கூடிய கருதக்கூடிய ஒரு சூழ்நிலை சமூகத்தில் இல்லாமல் இல்லை. பெண் குழந்தைகள் பிறந்து விட்டால் அந்த பெண் வரிசையாக பெண் குழந்தைகள் தான் பெற்றிருக்கிறாள் என்று தன்னுடைய மருமகளை திட்டக்கூடிய மாமியார்கள் இருக்கதான் செய்யறாங்க. மனைவியை வெறுக்கக்கூடிய கணவன்மார்கள் இருக்கதான் செய்யறாங்க. இல்லாமல் இல்லை. பெண் என்று தெரிந்து விட்டால் அன்றைக்கு பிறந்ததுக்கு அப்புறம் தான் கொள்ள முடியும். இன்றைக்கு பிறப்பதற்கு முன்பே அதை பார்த்து கண்டறிந்து அதை தடுக்கக்கூடிய கொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைய நவீன காலத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது, காலத்துக்கும் இருக்கும். இது தடுக்கப்பட்டது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அடுத்ததாக கரிஹலக்கும் கீல் வகால், கரிஹலக்கும் கீல் வகால், நமக்கு ஒதுக்கப்பட்டது எது என்று சொன்னால் இன்னார் சொன்னார் இன்னார் சொன்னார் இன்னார் சொன்னார் என்ற செய்திகளை நாம் கேட்டு அதை நாம பரப்புறது அல்லது அதை நம்புறது. ஒரு செய்தி வருகிறது என்று சொன்னால் அது உண்மையானதா என்று பார்க்கிறதே கிடையாது, அது ஊர்ஜிதப்படுத்துறதே கிடையாது. அது உண்மையா என்று பார்த்து அதை ஏற்றுக்கொள்வது அதற்கு பின்னாடி. ஒரு தகவல் வந்துவிட்டது என்று சொன்னால் உடனே அதை நம்பி அதற்கு ஏற்ப நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வது, ஒருத்தர் மீது இருக்கக்கூடிய மதிப்பை குறைத்து விடுவது, ஒரு தகவலை கேட்டு சரி என்று தெரியாமலேயே அதை பிறர்களுக்கும் பரப்பக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறது. அது வெறும் வாய்மொழியாக பேசி பரப்பக்கூடியது மட்டுமில்ல, அது வாட்ஸ்அப்ல பரப்புறதா இருந்தாலும் சரி, பேஸ்புக்ல பரப்புறதா இருந்தாலும் சரி, கமெண்டாக அனுப்புறதா இருந்தாலும் சரி, ஒரு செய்தியை சரியில்லாத ஒரு செய்தியை தரமில்லாத ஒரு செய்தியை நாம் பிறர்களிடத்திலே இவர் சொன்னார் அவர் சொன்னார் என்று நமக்கு தெரியாமல் ஆதாரம் இல்லாமல் நேரடியாக பார்க்காமல் நாம் சொல்வது என்பது நமக்கு வெறுக்கப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் டீ கடைகளிலே ஒன்று கூடுகிறோம், உணவகங்களிலே ஒன்று கூடுகிறோம், வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களிலே ஒன்று கூடுகிறோம், வீடுகளிலே ஒன்று கூடுகின்றோம், மஸ்ஜிதுகளிலே ஒன்று கூடுகின்றோம். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஒன்று கூட சூழ்நிலைகளில் எல்லாம் நாம் எதை பற்றி பேசுகின்றோம், யாரை பற்றி பேசுகின்றோம்? சஹாபாக்கள் சொன்னார்கள், வாங்கள் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஈமானை புதுப்பித்துக் கொள்ளலாம் என்று சஹாபாக்கள் சொன்னாங்க. நாம கொஞ்ச நேரம் கிடைக்கிற அந்த நேரத்துல கூட இருக்கிற ஈமானையும் துளைத்து விடுகின்றோம். இன்னாரை பற்றியும் வேறு சிலர்களை பற்றியும் குறைகளையும் குற்றங்களையும் பேசி நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய குற்றங்களை பேசுவது, நமக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்களை பேசுவது, அரசியலை பேசுவது, சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய அரசியலை பேசுறது, நம்ம என்ன செய்ய போறோம்? என்ன சாதிக்க முடியும்? சில அடிப்படையான விஷயங்களை பேசலாம், நியாயமான விஷயங்களை பேசலாம். ஆனால் தேவையே இல்லாத விஷயங்களை எல்லாம் பேசி நேரத்தை வீணடிக்கக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதுல நாம நிறைய விஷயங்களை ஊர்ஜிதப்படுத்தாமல் சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அப்படிப்பட்ட காரியங்களும் அல்லாஹ் தடுத்திருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே எதெல்லாம் நம் தடுக்கப்பட்ட விஷயங்களாக இருக்கிறதோ அவற்றில கவனம் செலுத்தி அதை விட்டு விலகக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிவார். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்திருக்கிறான் என்று நமக்கு உபதேசம் செஞ்சாங்க. அந்த வரிசைகள்ல இன்னொன்று சுஆல், அதிகமா கேள்வி கேட்கிறது. கேள்வி என்பது அறிவு பெறுவதற்குரிய ஒரு வழிதான். எது நமக்கு தெரியலையோ அதை பற்றி நம்ம கேள்வி கேட்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், ஃபஸ்அலு அஹ்ல ஸிக்ர், தெரிந்தவர்களிடத்தை கேளுங்க. இன் குன்தும் லா தஅலமூன், நீங்க தெரியாதவர்களாக இருந்தால் தெரிந்தவர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அதே போன்று ஒரு அறிவு பெற வேண்டும் என்று சொன்னால் தெரியாத விஷயத்தை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வப்படுத்தி இருக்கிறாங்க. சில விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக ரசூலுல்லாஹ்வே கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. வினாக்களை எழுப்பி சஹாபாக்களை சிந்தித்து அதற்கு பதில் சொல்லும்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஆண்களும் பெண்களும்
தங்களுக்கு தேவையான கேள்விகளை வந்து கேட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் தேவையான அடிப்படையான விஷயங்கள். எது நமக்கு தேவையே இல்லையோ அது போன்ற விஷயங்களை நாம் அந்த விஷயங்கள்ல நம்ம அதிகமாக கேள்வி கேட்பது என்பது அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய ஒன்று. என்னவோ கேள்விகளை நம்ம கேட்போம், ஆனால் மார்க்கத்துக்கு தேவையான நமக்கு தேவையான மார்க்க விஷயங்களில கேள்விகளே நமக்கு வரதில்லை. ஒரு காலத்தில் எல்லோருக்கும் சந்தேகங்கள் இருந்தது. இன்றைக்கு நமக்கு அடிப்படையான சந்தேகங்களே இல்லை. சந்தேகம் வரும், எது கேட்கக்கூடாதோ அதுல எல்லாம் சந்தேகம் வரும், எது தேவையோ இல்லையோ அதுல எல்லாம் சந்தேகம் இருக்கிறது. அடிப்படையாக பல விஷயங்களை, அடிப்படையான விஷயங்களை, ஈமான் சார்ந்த விஷயங்களை, கொள்கை சார்ந்த விஷயங்களை, இபாதத்து சார்ந்த விஷயங்களில் எத்தனையோ தவறு வைக்கக்கூடிய மக்களை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். நம்மிடத்துல அறியாமையில ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. அதுக்கான கேள்விகள் எல்லாம் நம்ம கேட்கறது இல்லை. அறிஞர்கள் இடத்துல அது பற்றியான கேள்விகளை கேட்கறது இல்லை. சம்பந்தமே இல்லாத நபர்களிடத்துல போய் கேள்வி கேட்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். தேவையே இல்லாத கேள்விகளை கேட்கக்கூடியவங்களா இருக்கிறோம். ஆனால் இது தடுக்கப்பட்டது என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இறுதியாக வஇலாஅல் மால், பொருளாதாரத்தை வீணடிப்பது. பொருளாதாரம் இன்றைக்கு எப்படியெல்லாம் வீணாகுது. அது நம்முடைய பொருளாதாரம் ஆடையின் மூலமாக வீணாக்கப்படுகிறது, உணவு என்ற பெயர்ல வீணாக்கப்படுது, குறிப்பாக திருமணங்கள்ல வீணாக்கப்படுகிறது. திருமணங்களில் அனாச்சாரங்களும் திருமணங்கள்ல தேவையற்ற பொருளாதார அந்த செலவும் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எல்லாமே கலாச்சாரங்கள் மாறி, அது குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்று சொன்னால், வேற வேற மாவட்டங்களில், வேற வேற மாநிலங்களில், வேற நாடுகளில் என்ன கலாச்சாரம் இருக்கிறதோ அது நம்ம அப்படியே ஃபாலோ பண்றது. ஆணையும் பெண்ணையும் அலங்கரிப்பதிலும், ஆணும் அந்த மணமக்கள் செல்லக்கூடிய வாகனத்தை அலங்கரிப்பதிலும், அந்த மேடைகளை அலங்கரிப்பதிலும் செலவு செய்யறோம். ஆனா தேவையான விஷயத்துல செய்ய மாட்டோம். பல இடங்கள்ல நடக்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், ஆண் பெண் கலப்பு என்பது சர்வ சாதாரணமாக இருக்கிறது. எந்த இடத்தில் இருந்தாலும் ஆண் பெண் கலப்பு என்பது தடுக்கப்பட்டது. திருமணங்களாக இருந்தால் நல்லவே தடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். ஏன்னா யாரும் ஹிஜாபை பேணி வரதில்லை. ஆண்களும் பெண்களும் கலந்து உணவு சாப்பிடக்கூடிய, நிக்கா நடக்கும்போது தனியா இருந்தாலும் எங்கே ஒன்று சேர்ந்து விடுகிறார்கள், உணவு சாப்பிடக்கூடிய இடத்துல சேர்ந்து விடுகிறார்கள். உணவை பரிமாறக்கூடிய நபர்கள் கேட்டரிங் மூலமா நம்ம ஏற்பாடு செய்யறோம் அப்படின்னு சொன்னா அவர்கள் ஆண்கள் இல்லையா? ஆண்கள் தான். அந்நிய ஆண்களுக்கு முன்பாக சிரித்து பேசி அவர்களிடத்திலே உணவுகளை கேட்டு வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இன்றைக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்ப எங்க தேவையான ஒரு செலவு இருக்கு, ஆணும் பெண்ணும் தனித்தனியாக அமர வைக்க வேண்டும். இதுக்கு ஒரு செலவு இருக்குன்னா அதுக்கு நம்ம முன்வரதில்லை. இந்த செலவு செய்வதை விட நமக்கு அலங்கரிக்கிறதுக்கும், இன்னைக்கு இருக்கக்கூடிய பத்திரிகைகள், திருமணத்துக்காக அடிக்கக்கூடிய ஒரு அறிவிப்புக்கான ஒரு பத்திரிகை, அந்த பத்திரிகைக்கு ஒரு பத்திரிகை 30 ரூபாய் 40 ரூபாய் 50 ரூபாய் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு இருக்கிறது என்று சொன்னால் எதுக்கு இதெல்லாம் என்ன அவசியமான பொருளாதாரமா? அன்றைக்கு அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் பார்க்கின்ற போது இன்றைய இளம் வயதில் இருக்கக்கூடிய தொழுகையாளிகளாக இருக்கிறார்கள், தௌஹீத்வாதிகளாக இருக்கிறார்கள். ஆனாலும் கூட அவர்களிடத்தில் பல தவறுகள், இது போன்ற அடிப்படையற்ற ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இருப்பதை நாம பார்க்கின்றோம். நம்முடைய குடும்பத்தார்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக பொருளாதாரத்தை வீணடிக்கக்கூடிய காரியங்கள் நம்மிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அவற்றையும் நாம் தவிர்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று இலாஅல் மால், பொருளாதாரத்தை வீணடிப்பது என்பது எந்த இடத்திலும் நமக்கு அனுமதி இல்லை. அது நம்முடைய டேட்டாவாக இருக்கலாம், நம்முடைய சாப்பாடாக இருக்கலாம், ஆடம்பரமாக இருக்கலாம், தேவையற்ற பொருட்களை எல்லாம் வாங்கி குவிப்பதாக இருக்கலாம். இப்படி எதுவாக இருந்தாலும் பொருளாதாரத்தை நாம் வீணடிப்பது என்பது அனுமதி இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை நமக்கு அனுமதித்திருக்கிறானோ அதை சரியான முறையில் பேணக்கூடியவர்களாகவும், அல்லாஹ் எதை தடுத்திருக்கின்றானோ அதை விட்டு விலகக்கூடியவர்களாகவும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் நமக்கு செய்யும்படி கட்டளையிட்டிருக்கிறார்களோ அதையெல்லாம் சரியான முறையில் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய விதத்திலே இஹ்லாஸோடு செய்யக்கூடியவர்களாக நம் அனைவர்களையும் நம் அனைவருடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிவானாக. நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஈமானை
உறுதிப்படுத்துவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார் வ ஆখিரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.